ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தயவுள்ளவர். 145ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தரை அறிகிற அறிவே மேன்மையான அறிவு. ஆம், அவர் தயவுள்ளவர் என்பதை மோசே பக்தன் அறிந்து கொண்டார். கர்த்தரும் தன்னுடைய நாமத்தை தயவுள்ளவராக மோசேக்கு காண்பித்தார். கர்த்தரோடு நெருங்கி பழகுகிறவர்கள் அவர் மிகுந்த தயவுள்ளவர் என்பதை அறிந்து கொள்வார்கள். வேதம் சொல்கிறது, உபாகமம் 7:9, தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். மற்றவர்களுக்கு தயவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவையுள்ள அனைவருக்கும் அவர் தயவு பாராட்ட ஒருபோதும் தயங்கவில்லை. ஒரு நாள் மோசே கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று விரும்பி, உமது மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று ஜெபித்தார். கர்த்தர் தமது மகிமையை காண்பிப்பதற்கு முன்பாக முதலாவது தனது தயவை அவருக்கு காண்பிக்க வேண்டியதிருந்தது. அந்த தயவு இல்லாவிட்டால் அவரை பார்க்கிற ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. காரணம், அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். 1 தீமோத்தேயு 6:16. ஆகவே கர்த்தர் சொன்னார், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி தம்முடைய மகிமையை மோசேக்கு காண்பித்தார். யாத்ராகமம் 33:19-20. மோசேக்கு தம்முடைய மகிமையை காண்பிக்க தயவு பாராட்டினவர் ஏனோக்கு அவரோடு நடக்க தயவு பாராட்டினார். ஆதியாகமம் 5:24. நோவாவுக்கு கர்த்தரோடு சஞ்சரிப்பதற்கு தயவு பாராட்டினார். ஆதியாகமம் 6:9. ஆபிரகாமுக்கு அளவற்ற தயவு காண்பித்து சிநேகிதனாக அரவணைத்தார். யாக்கோபு 2:23. மட்டுமல்ல, முதிர் வயதிலே ஆபிரகாமுக்கு ஈசாக்கையும் ஆசீர்வாதமான சந்ததியும் கொடுத்தார். அவர் பாராட்டின அளவற்ற தயவினாலே ஆபிரகாமின் சந்ததியான இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரித்துக் கொண்டார்கள். தாங்கள் கட்டாத பட்டணங்களையும் நாட்டாத திராட்சை தோட்டங்களையும் அனுபவித்தார்கள். ஆவியின் கனிகளில் 5வது கனி தயவாகும். தயவு என்ற வார்த்தையிலே இரக்கம், காருண்யம் ஆகியவையெல்லாம் கலந்திருக்கின்றன. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. நீதிமொழிகள் 19:22. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்களிக்கிறார். யோவான் 14:13. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 6:17. கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டினது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. தேவப்பிள்ளைகளே, நன்மை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுவிடாதிருங்கள். இன்றைய நினைவிற்கு எபேசியர் 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 நாளாகமம் 21 மற்றும் 22ஆம் அதிகாரங்கள், மாலை யோவான் 14ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டுகிறது போல நீங்களும் மற்றவர்கள் மேல் தயவாயிருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.